வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பாலிசார்பேட் 80 வச்சு ஃபினைல் கம்பவுண்ட் பண்ண போகிறோம். அந்த ஃபினைல் கம்பவுண்ட்லேருந்து ஒயிட் ஃபினைல் சொல்யூஷனும் கலர் ஃபினைல் சொல்யூஷனும் பண்ண போகிறாங்க. நம்ம ஏன் இந்த ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, நிறைய பேருக்கு அந்த ஃபினைல் சொல்யூஷன் பண்ணும்போது லேயர் செப்பரேட் ஆகுது. இந்த ஃபார்முலாவில் லேயர் செப்பரேஷன் குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. இதுதாங்க ஃபார்முலா. நீங்கள் தேவைப்பட்டால் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாங்க. இது 100 ml ஃபினைல் கம்பவுண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாங்க. நாம் இன்றைக்கி 100 ml தான் ஃபினைல் கம்பவுண்ட் பண்ண போகிறோம். இதிலிருந்து 2 லிட்டர் அளவுக்கு ஃபினைல் சொல்யூஷன் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் பைனாயில் 22% கான்சன்ட்ரேஷன் இருக்கிறத நம்ம பயன்படுத்தியிருக்கிறோங்க. ஸோ அந்த பைனாயிலுக்கு தான் இந்த ஃபார்முலா ஒத்து வரும். முதல்ல பைனாயில் 75 ml எடுத்துக்க போகிறோங்க. அடுத்து பாலிசார்பேட் 80 13 ml. அடுத்து SLES 28% கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது 12 ml. ஸோ இதே ஆர்டரில் 1 by 1 மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு 100 ml அளவுக்கு ஃபினைல் காம்பவுண்ட் கிடைக்குங்க. இதில் ஒரு மெட்டீரியல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. அதாவது பாலிசார்பேட் 80னா என்னன்னு சொல்லிட்டு, இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, ட்வீன் 80. அது பிராண்ட் நேம் தான். பாலிசார்பேட் 80ங்கிறது ஒரு நல்ல எமல்சிஃபையர், நல்ல சர்ஃபாக்டன்ட். இதை பயன்படுத்தும் போது நம்ம பாதுகாப்பை உறுதி பண்ணலாம். அதாவது பாதுகாப்பான மெட்டீரியல். இன்னும் சொல்லப்போனால் இதை உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் தயாரிக்கும் போது கூட பயன்படுத்துவாங்க. ஸோ எந்தவித பயமும் இல்லாமல் பாலிசார்பேட் 80 நம்ம ஹோம் கேர் ப்ராடக்ட்டுக்கு பயன்படுத்தலாம். வாங்க இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது 75 ml பைனாயிலுங்க. இது பாலிசார்பேட் 80 13 ml எடுத்துருக்கிறேன். இது SLES 12 ml எடுத்துருக்குறேங்க. ஸோ 100 ml ஃபினைல் கம்பவுண்ட் பண்ணுறதுக்கு இது போதுமான மெட்டீரியலுங்க. முதல்ல பைனாயிலில் நாம் பாலிசார்பேட் 80 சார்ஜ் பண்ணலாங்க. இது இன்ஸ்டண்ட்டாக மிக்சிபிள் ஆகிடும். ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கினாலே போதுமானது. பாருங்கள், பைனாயில் கூட பாலிசார்பேட் 80 இன்ஸ்டண்ட்டாக மிக்சிபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு SLES சார்ஜ் பண்ணணும். ஆனால் SLES சார்ஜ் பண்ணால் இது இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக மிக்சிபிள் ஆகாது. பிளெண்டிங் தேவை. ஸோ நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிளெண்டரை வச்சு ஸ்டிர் பண்ணலாங்க. SLES சார்ஜ் பண்ணிவிட்டேன். இப்போது அதில் இந்த மிக்சர் போட்டுட்டு நல்லா நான் ஸ்டிர் பண்ண போகிறாங்க. மேனுவலாக பிளெண்டிங் பண்ணும்போது அந்த SLES சரியாக கரையலைங்க, ஒரு ஹோமோஜீனியஸாக ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால் நான் பிளெண்டர் எடுத்துறேங்க. நல்லா பிளெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபினைல் கம்பவுண்ட் ரெடி ஆகிடுங்க. ஃபினைல் கம்பவுண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனால் ஈல்டு 100 ml வரலை. 100 ml விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, ஒரு 5 ml. ஏன்னா அந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. ஒரு 50 ml வச்சு ஒயிட் கலர் ஃபினைல் சொல்யூஷன் பண்ணலாங்க. இன்னொரு 50 ml வச்சு பர்ஃப்யூம் போட்டு கலர் ஃபினைல் சொல்யூஷன் பண்ணலாங்க. நம்மளுக்கே தெரியும் ஃபினைல் கம்பவுண்ட்லேருந்து ஒயிட் ஃபினைல் சொல்யூஷன் எப்படி பண்ணுறது, கலர் ஃபினைல் சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுதாங்க அந்த ஸ்கீம். முதல்ல ஒயிட் ஃபினைல் சொல்யூஷன் பண்ணிடலாங்க. 1 லிட்டர் பண்ணுறதுக்கு நான் 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் வெசல் எடுத்துக்கிறேங்க. இது 50 ml ஃபினைல் கம்பவுண்ட். முதல்ல இதை நான் சார்ஜ் பண்ணிடுறேங்க. 50 ml ஃபுல்லாக நான் ஆட் பண்ணி முடிச்சிட்டேங்க. இப்போது 1 லிட்டர் அளவுக்கு வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. ஃபினைல் காம்பவுண்ட் பண்ணும்போது எப்போவுமே அந்த பிளெண்டர் வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணணுங்க. அது முக்கியமான பாயிண்ட். அது இல்லைனா அந்த காம்பவுண்டும் வாட்டரும் சரியாக மிக்ஸ் ஆகலைனாலும் லேயர் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நான் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரேங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒயிட் ஃபினைல் ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஸோ கம்ப்ளீட்டாக 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிட்டேங்க. நம்மளுக்கு ஒயிட் ஃபினைல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ப்ரெசர்வேட்டிவ் போட்டோம்னா இந்த ஒர்க் முடிஞ்சுதுங்க. இது நான் வழக்கமாக யூஸ் பண்ணுற ப்ரெசர்வேட்டிவ் தாங்க. ஃபினாக்சி எத்தனால் 1 ml ஆட் பண்ண போதுமானதுங்க. ப்ரெசர்வேட்டிவ் போட்ட பிறகு மறுபடியும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, ஒயிட் ஃபினைல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலர் ஃபினைல் பண்ணலாங்க. இதுவும் 1 லிட்டர் அளவுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். கலர் ஃபினைல் பண்ணுறதுக்கு நான் கலர் சொல்யூஷன் எடுத்துருக்கேங்க. நான் பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். இது பர்ஃப்யூம்ங்க. முதல்ல பர்ஃப்யூம் ஃபினைல் கம்பவுண்டில் விசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாங்க.
ஏன்னா பர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் அதனோட காம்போசிஷன் என்ன வேணால் இருக்கலாம். அது ஆயில் மீடியமில் இருக்கலாம், இல்லை வாட்டர் மீடியமில் இருக்கலாம். ஆனால் அது ஃபினைல் காம்பவுண்டில் மிசிபிள் ஆகிற மாதிரி பார்த்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நார்மலாக ஷேக் பண்ணதுலேயே அந்த ஃபினைல் காம்பவுண்டும் பர்ஃப்யூமும் மிசிபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு கலர் ஃபினைல் பண்ணிடலாங்க. முதல்ல இந்த மிக்சரை சார்ஜ் பண்ணிடலாங்க. அதாவது ஃபினைல் காம்பவுண்ட் வித் பர்ஃப்யூம். பிறகு வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே வரணுங்க. ஒரு 200 ml 300 ml வாட்டர் ஆட் பண்ண பிறகு நான் கலர் சொல்யூஷன் ஆட் பண்ணிடுறேன். மறுபடியும் மீதி இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறாங்க. நான் ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ கலர் ஃபினைல் சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு 24 hours பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஏதாவது லேயர் செப்பரேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட லேயர் செப்பரேட் ஆகலைங்க. இது வந்து கலர் ஃபினைல், இது வந்து ஒயிட் ஃபினைல். பொதுவாக இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்எஸ் போடுறதுக்கு காரணமே கலர் ஃபினைல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பர்ஃப்யூம் ஆட் பண்ணுவோம். அந்த பர்ஃப்யூம் லேயர் பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தாங்க. கலர் ஃபினைல் பண்ணுறவங்க எஸ்எல்எஸ் போடணுன்ற அவசியம் கூட இல்லை. ஒரு பாலிசார்பேட் 80 மட்டும் வச்சாலே போதும், ஒயிட் ஃபினைல் ரெடி ஆகிடும். ஆனால் எஸ்எல்எஸ் போடும்போது அது ஒரு சர்ஃபேக்டண்ட்டாகவும் இருக்கிறதால பாத்ரூமில் நம்ம கழுவி தள்ளும்போது ஒரு கிருமி நாசினி மற்றும் அழுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிளீனிங் மெட்டீரியலாக நம்மளுக்கு ஃபினைல் சொல்யூஷன் யூஸ் ஆகுங்க. அது இல்லாமல் அது வந்து அந்த ஓவரால் ஃபினைல் சொல்யூஷனோட ஸ்டெபிலிட்டிக்கும் யூஸ் ஆகுங்க. இப்போ நம்ம இதை கிளாஸ் பேக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க. திக்னஸ் இந்த அளவு தான் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஜெனுவன் ஃபார்முலா. ஏன்னா ஒரு ஃபினைல் சொல்யூஷன் பண்ணும்போது 95% வாட்டர் தான் இருக்கும், வாட்டர் தான் மீடியம். மீதி 5% தான் மற்ற மெட்டீரியல்ஸ், பைனாயில், பாலிசார்பேட் 80, எஸ்எல்ஏஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஜெனுவன் ஃபார்முலாவில் எந்த அளவுக்கு பைனாயில் போடணுமோ அந்த அளவுக்கு பைனாயில் போடும்போது ஒரு இந்த கலர் இந்த திக்னஸ் தாங்க வரும். சப்போஸ் கமர்ஷியலாக திக்னஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கார்போ பாலிமர் போடலாம். இந்த ஃபார்முலா வச்சு பண்ணும்போது எனக்கு லேயர் பிரியாமல் வந்திருக்குங்க. ஒன் டே பொறுத்து மட்டும் இல்லை, இதே ஃபார்முலாவில் நான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணினதும் லேயர் பிரியாமல் தான் இருக்குது எனக்கு. ஸோ இதுக்கு காரணம் இந்த ஃபார்முலான்னு சொல்ல மாட்டேன், இந்த ஃபார்முலா மற்றும் நான் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் இந்த ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தங்க. இந்த ஃபார்முலாவை பிஸ்னஸ் பர்பஸுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ட்ரையல் பேட்ச் போட்டு 1 month 2 month லேயர் செப்பரேஷன் இல்லைன்னு உறுதிப்படுத்தினாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஃபார்முலா மட்டும் வச்சுட்டு லேயர் செப்பரேஷன் இல்லாத ஃபினைல் காம்பவுண்டோ ஃபினைல் சொல்யூஷனோ உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் வச்சுருக்கிற பைனாயில் என்ன கான்சன்ட்ரேஷன், அது என்ன கிரேடு, அதில் வந்து நிறையா இருக்குது. 18% கான்சன்ட்ரேஷன், 22% கான்சன்ட்ரேஷன், 32% கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்குது. அதே மாதிரி கிரேடு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும்னா 22% கான்சன்ட்ரேஷன் பைனாயில், மீதி 78% வேறு மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் கிரேடு இருக்குது. 22 பைனாயில்லையே நிறைய கிரேடு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பர்ஃப்யூம் நீங்கள் போட போகிறீங்க, எந்த பிராண்ட், எத்தனை ml பர்ஃப்யூம் நீங்கள் போட போகிறீங்க, எந்த அளவுக்கு டைலூஷன் பண்ண போகிறீங்க, ஒரு பார்ட் ஃபினைல் காம்பவுண்ட் கூட எத்தனை பார்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறீங்க, எந்த அளவுக்கு கலர் சொல்யூஷன் சேர்க்க போகிறீங்க, வேறு ஏதாவது திக்கனிங் மெட்டீரியல்ஸ் போட போகிறீங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே உங்கள் மெட்டீரியல்ஸுக்கு நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்கணுங்க. உங்கள் மெட்டீரியல்ஸுக்கு லேயர் பிரியாமல் இருந்தால் 1 month 2 month பொறுத்து தான் நீங்கள் வந்து இதை பிஸ்னஸ் பர்பஸுக்கு பயன்படுத்த முடியும். சப்போஸ் 1 month 2 month லேயர் பிரியலைன்னா நிச்சயமாக அதை பிஸ்னஸுக்கு பயன்படுத்திக்கலாங்க. எந்த ஒரு ஃபினைல் காம்பவுண்டும் 3 மாதத்துக்கு மேலே இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம், அது தாராளமாக பிஸ்னஸுக்கு பயன்படுத்தலாம்.